அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுட்டா, பேன்ல வந்து பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வந்து உளுந்து, சின்ன ஸ்பூன்ல வந்து 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வந்து சீரகமும், 1 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான மாரி, கொஞ்சமா புளி, நெல்லிக்காயோட கொஞ்சம் கம்மியா, அப்புறமா 10, 11 இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். 2 கைக்குத்து வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுவும் நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஆறுன அப்புறம் மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். மிக்ஸி ஜார்ல மாத்தினப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூளும், உப்பும் ஒ தேவையான அளவு. இப்ப வந்து நல்லா கொரகொரப்பா அரைச்சுட்டேன். இந்த கருவேப்பிலை பொடி வச்சு இப்ப நம்ம சாதம் வந்து தாளிக்க போறோம். ஒரு பேன வச்சு கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுன்னா கொஞ்சமா வந்து கடுகு, கடுகு போட்டது இந்த பொடியிலேருந்து 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா வந்து ஒரு கொதி வந்த அப்புறமா வந்து இப்போ வந்து தேவையான அளவு வந்து சாப்பாடு நான் ஒரு ஆளுக்கு கிண்டுற மாரி கிண்டிக்கிறேன். ஸோ நான் சாப்பாடு நல்லா கிண்டி கொஞ்சமா வந்து மேல நெய் போட்டுக்கிறேன். நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை சாதம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.